2 மாதத்தில் 30 சம்பவம். அப்பா ஆட்சியில் அப்பப்பா தாங்க முடியல. தென் மாவட்டங்களில் அதிகரித்து வரும் வன்முறை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என தெரிவித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருடைய இரும்பு கரத்தை இந்த ஆட்சி முடிவதற்கு முன்பு ஒரு முறையாவது பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வந்துவிட மாட்டாரா என்றால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்கிற நிலையில் உள்ளது தமிழகத்தின் பாதுகாப்பு சூழல். இதில் அப்பா ஆட்சி அருமையான ஆட்சி என திமுகவினர் ஒரு பக்கம் தெரிவிக்க, அப்பா ஆட்சியில் அப்பப்பா போதும்பா நாங்க பட்ட பாடு என்று பொதுமக்கள் சொல்லும் நிலைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மட்டும் கடந்த 2 மாதங்களில் மட்டும் சுமார் 30க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் அமைதிக்கு ஒற்றுமைக்கு பெயர் போன இந்த பகுதிகள் தற்பொழுது திமுக ஆட்சியில் கொடூர குற்றச்சம்பவம் வழக்கமான செய்தியாக மாறியிருக்கிறது. இது அந்த பகுதியில் வாழும் மக்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் ஒரு சிலர் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி மாற்று பகுதிக்கு குடியேறும் சூழல் தற்பொழுது உருவாகியிருக்கிறது. திருநெல்வேலி என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது தாமிரபரணி நதி. அந்த தாமிரபரணி நதியை ஒட்டி பழமையான கோவில்கள், செழிப்பான வேளாண்மை நிலங்கள், வளமான பண்பாடு மற்றும் அமைதியான சமூக வாழ்வுக்காக அறியப்பட்ட இடமாக ஒரு காலத்தில் திகழ்ந்த பகுதி தற்பொழுது அந்த பகுதிகள் கொடூரமான குற்றச் செயல்களுக்கு பெயர் போன இடமாக மாறி வருவது அனைவரையும் வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. அந்த வகையில் சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் தமிழக அரசின் செயல்பாடுகள் மிக பலவீனமாக இருப்பதாகவும், வன்முறை குற்றங்களுக்கும் எதிரான நடவடிக்கைகள் இன்னும் மிக கடுமையாக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் முதலில் பாதிக்கப்படுவது பொதுமக்கள்தான் என்பதை தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். மேலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் பெரிய அளவிலான தொழில்துறை முதலீடுகள், நிலையான வேலைவாய்ப்புகள் மற்றும் முக்கிய கட்டமைப்பு திட்டங்கள் போதுமான அளவில் அரசாங்கம் கொண்டு வரவில்லை என்கிற குற்றச்சாட்டுகள் உள்ளது. ஒரு பகுதி பொருளாதார ரீதியாக பின்னடைந்தால் சமூக அழுத்தங்களும் அதிகரித்து அதனால் நிலைத்தன்மை பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். சமநிலையான வளர்ச்சி என்பது பொருளாதார தேவையாக மட்டுமல்லாமல் நீண்டகால சமூக அமைதிக்காகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. அந்த வகையில் சட்டம் ஒழுங்கை உறுதியாக பாதுகாப்பதிலும் தாமிரபரணி பெல்ட் பகுதியில் உண்மையான வளர்ச்சியை கொண்டு வருவதிலும் அரசு தோல்வியடைந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த மாவட்டங்களில் வாழும் மக்கள் எதிர்பார்ப்பது பாதுகாப்பான வாழ்க்கை, வேலை வாய்ப்புகள் மற்றும் மரியாதையுடன் வாழும் சூழல்தான். அப்படி ஒரு சூழலை ஆளும் திமுக அரசு தங்களுக்கு கொடுக்க தவறிவிட்டது என்கிற குமுறல் அப்பகுதி மக்களிடம் பார்க்க முடிகிறது.